Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு துவங்கிய அந்த வாக்குப்பதிவு தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய சூழலில் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. 1099 வாக்குச்சாவடி மையங்களில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றது. இப்போ அந்த வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கு. 5 மணி நிலவரம் நம்ம பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 86% வாக்குப்பதிவு இருந்தது. இப்போ நம்ம திரையில் பார்க்குறோம் இல்லையா, 2021 சட்டமன்ற தேர்தலில் 83.4% வாக்குகள் பதிவாகியிருக்குது. அது ஒட்டு மொத்தமாக. ஆனால் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துருந்தோம், 5 மணி நிலவரப்படியே அது 86% கடந்து இருந்தது இம்முறை வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அஃபீஷியலாக இந்த வாக்குப்பதிவுகளுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியும். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் எழில் விவரிக்க கேட்போம். எழில், புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கின அந்த வாக்குப்பதிவு பல்வேறு இடங்கள்லையும் விறுவிறுப்பாக நடந்தது. இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் எப்படி இந்த போலிங் நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறத நம்ம லைவ்ல நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் இப்போ நிறைவு பெற்றிருக்கு அப்படிங்கிறது அறிகிறோம். கூடுதல் விவரங்கள் என்ன? யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவானது நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவில் ஏராளமான வாக்காளர்கள் ஆர்வமுடன் காலையிலேயே தங்களது வாக்குகளை செலுத்தினர். காரணம் என்னவென்றால், வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருக்குமோ என்ற ஒரு எண்ணத்தின் கருத்தில் கொண்டு காலையிலேயே நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்து தங்களது வாக்குகளை செலுத்தினர். காலை 9 மணி நிலவரப்படி 17.47% வாக்குப்பதிவும், இதேபோல் 11 மணி நிலவரப்படி 37.06%, இதேபோல் மதியம் 1 மணி நிலவரப்படி 56.83%, மதியம் 3 மணி நிலவரப்படி 72.40%, இதேபோல் மாலை 5 மணி நிலவரப்படி 86.92% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி தற்பொழுது இந்த வாக்குப்பதிவானது நிறைவடைந்துள்ளது. 6 மணி சரியாக 6 மணி இருக்கும் அளவில் அந்த வாக்குப்பதிவு மையத்தில் இருந்த அதிகாரி அவர்கள் வெளியே வாக்குப்பதிவானது நிறைவடைந்து விட்டது. இதன் பின்னர் யாரும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்ற ஒரு தகவலை தெரிவித்தார். அதன் காரணமாக உடனடியாக இந்த வாக்குச்சாவடியின் நுழைவாயில் முழுமையாக இழுத்து பூட்டப்பட்டது. தற்பொழுது மேலும் ஒரு சில இடங்களில், அதாவது 6 மணிக்கு முன்னதாக வந்தவர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இருந்த பொழுதிலும் பெரும்பாலான இந்த வாக்குச்சாவடிகள் பார்த்தீர்கள் என்றால் காலை முதலே தொடர்ச்சியாக வந்ததன் காரணமாக பெரும்பாலான வாக்குச்சாவடிகள் வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டது. தற்பொழுது இந்த வாக்குச்சாவடிகளும் மூடப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இன்று நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவின் இயந்திரங்கள் சீல் வைக்கப்படுவதற்கான பணிகள் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க உள்ளது. அதன் பின்னர் இங்கிருந்து வாக்குச்சாவடிகளில் இருந்து பாதுகாப்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன், அதாவது அந்த ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் பகுதிகளுக்கு இங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் பிரச்சனைகள் நடைபெற்றது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால், மண்ணாடிப்பட்டு தொகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறு சிறு பிரச்சனை நடைபெற்றது. இதேபோல் தாவேகா சார்பில் ஒருவர் தனது வாக்கு செலுத்தி அதை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார். அது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்தார். இன்று காலை தொடங்கிய வாக்குப்பதிவு சற்று முன்பு, அதாவது 6 மணி அளவில் நிறைவடைந்துள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், ஒரு அமைதியான முறையிலேயே ஒரு சில இடங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் ஓரளவுக்கு அமைதியான முறையில் இந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்தது என்று கூற வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணியானது தொடங்கப்பட உள்ளது. ரைட். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கக்கூடிய பணி துவங்கி நடைபெற இருக்கிறது. இன்று காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு புதுச்சேரியில் நிறைவு பெற்றிருக்கிறது. அதுவே களச்சூழலாக இருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய சூழலில் 1099 வாக்குச்சாவடி மையங்கள் இருந்தது. இந்த வாக்குச்சாவடி மையங்களில் இன்று காலை 7 மணி முதலே அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அவங்களுடைய வாக்குகளை செலுத்தி வந்த நிலையில் இப்போ இந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. 5 மணி நிலவரப்படியே கிட்டத்தட்ட 86% கடந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும். இன்னும் சற்று நேரத்தில் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வாக்குப்பதிவு
எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிற எத்தனை சதவிகிதம் நிலவரம் என்ன அது தொடர்பான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.